கண்ணியமிக்க முஃமின்களே, வரக்கூடிய ரமலானில் நம்மை நாம் குர்ஆனோடு இணைத்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், குர்ஆன் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒளிமயத்தையும் பரக்கத்தையும் தரக்கூடியது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். குர்ஆனால் ரம்ஜானுக்கு பெருமையா, ரமலானால் குர்ஆனுக்கு பெருமையா, எது எப்படியாக இருந்தாலும் குர்ஆன் அதோடு நாம் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும் வரவிருக்கக்கூடிய புனித ரமலானில். இதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உதாரணமாகவும் நமக்கு ரோல் மாடலாகவும் பாடமாகவும் அமையப்பெறுபவர்கள் காசாவினுடைய மக்கள். தற்போதுள்ள சூழ்நிலையில் காசாவிலே தற்கால நிலவரப்படி, தற்போதைய நிலவரப்படி ஏறத்தாழ 777 ஹாஃபிஸ்கள் இருக்கிறார்கள். ஆணும் பெண்ணுமாக சேர்த்து 777 ஹாஃபில்கள் தற்போதைய நிலவரப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய சூழல், மனநிலை, அவர்களுடைய பொருளாதாரம் எல்லாவற்றையும் தாண்டி குர்ஆன் அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒன்றித்து போயிருக்கிறது என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. கடந்த 12ஆம் தேதி, என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் 12ஆம் தேதி மாத்திரம் 200 ஹாஃபிலாக்கள், பெண் ஹாஃபிலாக்கள் அங்கே குர்ஆனை மனனம் செய்து பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு இணைந்திருக்கிறது. அவர்கள் குர்ஆனோடு இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய பொழுதுபோக்கு என்னவென்று அவர்களிடத்தில் கேட்கப்பட்டால், எங்களுடைய பொழுதுபோக்கு குர்ஆன் தான் என்று சொல்கிறார்கள். காசாவிலே இஸ்ரேலிய இராணுவத்தினர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் மன உளைச்சலின் காரணத்தினாலே. மன உளைச்சல், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன நெருக்கடியும் உளைச்சலும் அழுத்தத்தின் காரணத்தினால் ஆய்வறிக்கையின்படி காசாவிலே இதுவரை பல நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். காசா மக்கள் எவ்வளவு பெரிய நெருக்கடிக்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாகியும் கூட ஒருவர் கூட இதுவரை தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்பது அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள். ஆக குர்ஆன் அவருடைய வாழ்க்கையிலே ஒன்றித்திருப்பது காரணத்தினால், அவர் ஊடுருவி இருக்கக்கூடிய காரணத்தினாலே, குர்ஆனோடு அவர்கள் இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மேன்மையையும் கண்ணியத்தை பெறுகிறார்கள் என்பதை நாம் பாடமாக கொண்டு குர்ஆனோடு நம்மை நாம் இணைத்து கொள்ள வேண்டும்.